இன்றைய தியானம். தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். நீதிமொழிகள் 25:25. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை அடிக்கடி நம்ம வாசித்து சபைகளிலே செய்திகளை நம்ம கேட்டிருக்கலாம். மீண்டும் ஒரு விசை கூட இந்த நாளில் கர்த்தர் எனக்கு ஒரு நற்செய்தி கிடைக்காதா வராதா அப்படின்னு சொல்லி காத்து கொண்டிருக்கிற சிலருக்காக இந்த வார்த்தையை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறார். உங்களுக்கு தூர தேசத்திலிருந்து ஒரு நற்செய்தி வரப்போகுது. விடாய்த்து போயிருக்கிற உங்கள் ஆத்துமாவுக்கு அது குளிர்ந்த தண்ணீரை போல வரப்போகுது. நீங்கள் ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தில் 16-19 வரை உள்ள வசனத்தை வாசிங்கன்னு சொன்னால், பிள்ளை செத்து போக போகுது, அதை பார்க்கறதுக்கு முடியலை, அவள் வேதனைப்படுறா ஆகார் தன் பிள்ளையை குறித்து. ஆனால் கர்த்தர் அவளுக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்கும்படிக்கு அந்த இடத்துல, அந்த வனாந்தரத்தில் கர்த்தர் தம்முடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி அவகிட்ட பேசுகிறத அங்கே நம்ம வாசிக்கலாமா? ஆதியாகமம் 21:16-19. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். ஆகார குறிச்சி வாசிக்கிறோம். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவ தூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்துல தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். தூர தேசத்திலிருந்து வருகிற அந்த நற்செய்தி அவளுடைய விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானமாய் அங்கு வார்த்தை வந்தது பாருங்க. அவளுக்கு, நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவளை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு கர்த்தருடைய நற்செய்தி வருது. அவளுக்கு வார்த்தை வருது. 19ஆம் வசனத்துல, தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கை கூட இதே போல பயணத்தில் நீங்கள் போய்கொண்டிருக்கீங்கன்னு சொல்லி நீங்கள் லிட்ரலாக ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வசனத்தை வாசிக்கும் போது அழலாம். ஆனால் ஆகாரின் சத்தத்துக்கு, ஆகாருடைய பிள்ளையினுடைய சத்தத்துக்கு அவளும் அழறா, பிள்ளையும் அழுது. தேவனாகிய கர்த்தர் அவளுடைய சத்தத்துக்கு ஒரு நற்செய்தியை கொடுக்கிறார். பயப்படாத, பிள்ளை இருக்கும் இடத்துல தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். என் அன்பு தாயே, தகப்பனே, சகோதரனே, சகோதரியே, நீங்க எந்த இடத்துல அழறீங்க, பயப்படாதே, உன் சத்தத்தை கர்த்தர் கேட்டார்னு சொல்றார். நீ எழும்பு, நீ எழும்பு, உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்றார். தேவன் ஆகாருடைய கண்களை திறந்தார்னு 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். உங்க கண்களை கர்த்தர் இன்றைக்கு திறக்கிறார். அதுக்கு பிறகுதான் அவ ஒரு தண்ணீர் துறவா அங்க கண்டாள், போகிறாள், துருத்தியில தண்ணியை நிரப்புகிறாள், பிள்ளைக்கு குடிக்க கொடுக்கிறாள். உங்க துக்கம் இன்னைக்கு மாறப்போகுது. நீங்க உங்க வாழ்க்கையில ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு மட்டும் உங்க செவிகளை விருத்த சேதனம் பண்ணி வைத்துக்கொள்ளுங்க. உங்க இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளுங்க. பரிசுத்தமாய் நம்மை காத்துக்கொள்வோம். ஆனால் பரலோகத்திலிருந்து கர்த்தர் நமக்கு நற்செய்தியை அனுப்புவார். நம்முடைய ஆத்துமா எப்படி இருக்கணும்னா, 42ஆம் சங்கீதம் 1-2 வசனத்துல தாவீது சொல்றார் பாருங்க, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. இந்த கதறுதல் நமக்கு இருக்கணும். ஆகார் கதறினா பாருங்க, அது போல கதறணும். இங்க தாவீது கூட எதுக்காக அந்த கதறல் தெரியுங்களா? நீங்க 2, 3, 4 அந்த 42ஆம் சங்கீதத்தை வாசி பார்த்தீங்கன்னா, சர்ச்சுக்கு போக முடியல. முந்தி நாட்கள் அவர் விடுதலையா சர்ச்சுக்கு எருசலேமுக்கு போயிட்டு பண்டிகையில் ஜனங்களோடு கூட களிப்பு சத்தத்தையும் ஆர்ப்பரிப்பின் சத்தத்தையும் கேட்டு அவர் எப்படி இருந்தார் அந்த நாட்கள் நினைச்சு குமுறார். இந்த சங்கீதம் 42:2 வசனத்தில் சொல்றார், என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவன் உள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா, சகோதரி, உங்க இருதயத்தில் இந்த ஏக்கம், இந்த தவிப்பு, இந்த ஆதங்கம் இருக்கும்னு சொன்னா நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை அனுப்புவார்.
என்ன செய்தி அனுப்புவார் தெரியுங்களா? லூக்கா 2ஆம் அதிகாரம் 10-11 2 வசனத்தை நம்ம எப்போதும் கிறிஸ்மஸ் டைமில் மாத்திரம் நம்ம படிப்போம், ஃபார்வர்ட் பண்ணுவோம் மெசேஜ். ஆனால் ஒவ்வொரு நாளும் இதை நம்ம படிக்கணும். தேவ தூதன் அவர்களை நோக்கி, அதாவது மந்தையை காத்து கொண்டிருக்கிற மேய்ப்பர்களை பார்த்து சொல்கிறான், பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிற இந்த காலையில் சகோதரனே சகோதரி உங்கள் வீட்டை தட்டி உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் இடம் கொடுத்தா உங்கள் அவர் பேசுவார். பயப்படாதிரு, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அவர் இருக்கிறார், அவர் பிறந்திருக்கிறார், உனக்காக பிறந்திருக்கிறார். ஆகவே நற்செய்தியை நான் உனக்கு சொல்கிறேன். உன் ஆத்துமா விடாய்த்து போயிருக்கா? இந்த நற்செய்தினால சந்தோஷமா இருன்னு சொல்கிறேன். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். யார் யாருடைய ஆத்துமா ஆண்டவரே ஆகாரம் போல விடாய்த்திருக்கோ, தாவீதை போல விடாய்த்திருக்கோ ஆண்டவரே, அவர்களுடைய இருதயத்தில் இருக்கிற இயக்கங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்து அவங்களுக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்து அவங்களை உயிர்ப்பித்து நற்செய்தியை கொடுத்து ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீதிமொழிகள் 25:25 படி விடாய்த்த ஆத்துமாவுக்கு இந்த நாளில் நற்செய்தியை கொடுத்து ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதித்ததுக்காய் ஸ்தோத்திரம். துதி கன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.